வெல்கம் டு இணைந்திருக்கிற ஏஎஸ் அகாடமி. நாம இந்த வீடியோ என்ன போறோம் அப்படின்னா ஆல்ரெடி டே 1, டே 2, டே 3, டே 4 சொல்லி வரப்போற சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்மேன் ஓகேவா ஜெனரல் வரப்போகுது. இதெல்லாம் 19 எக்ஸாம் நமக்கே தெரியும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், ஃப்ரீ வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். டே 1, டே 2, டே வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டே 7 பார்க்க போகிறோம். இப்போ இன்னும் ஆல்ரெடி லெவலிங் பார்த்தோம் ஓகேவா, லெவலிங் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ அடுத்து பார்க்க போகிறது கான்டூரிங் ஓகேவா. லெவலிங் பார்க்க வீடியோ பார்த்துருவாங்க. அடுத்து பார்க்க போகிறது கான்டூரிங் ஓகேவா. ஏன்னா லெவலிங் அண்ட் கான்டூரிங் டாபிக்கே சரி சார். கான்டூரிங் என்ன சார், கான்டூர் டாபிக் இருக்கு அப்படின்னா என்ன கொஸ்டின் வரும். கண்டிப்பாக கான்டூர்ல நிறைய கொஸ்டின் வரும். கான்டூர்னா என்ன சார் அப்படின்னா அது ஒரு இமேஜினரி லைன். கான்டூர்ல ஒரு இமேஜினரி லைனு என்ன பண்றோம் சார் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் எலிவேஷன்லாம் கனெக்ட் பண்றதுதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இடத்துல வந்து அங்கங்க 100 இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இடம் இருக்கு, இதான் ஒரு பிளேஸ்னு வச்சுக்கோங்க. கான்டூர் புரிய வைக்கிறேன். இப்போ இடம் இருக்கு, எக்ஸாம்பிளுக்கு இந்த பாயிண்ட் வந்து 100ன்னு வச்சுக்கோங்க. ஆறு வந்து 100, இந்த இடம் வந்து 101, இந்த இடம் வந்து 99 ஆறு அதோட ஹைட்டு, இந்த இடம் வந்து 102, இங்க வந்து திரும்ப வந்து 100 அப்புறம் இருக்கு, இங்கேயும் 100 இருக்கு, இங்க 105 இருக்கு, இங்க 101 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்ணா இப்ப இங்க இங்க 100 இருக்கு, இங்க ஒரு 100 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 இங்க 101 இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இப்ப எக்ஸாம்ல 6ல் 100லாம் கான்ட்ரூர் வரையன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ண அப்படின்னா 100 இங்க இருக்கா, இங்க 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 இதாவது என்ன பண்ணா கனெக்ட் பண்ணணும். இங்க 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 இதெல்லாம் கனெக்ட் பண்ணி நான் லைன் வரைஞ்சேன் அப்படின்னா இதுதான் 6/100 அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் எக்ஸாம்ல 6/101 கேட்டாங்க அப்படின்னா 101 எங்க இருக்கு, இங்க இங்க இந்த மாதிரி கனெக்ட் பண்ணும். கனெக்ட் பண்ணி லைன் வரையணும். புரியுதா? எங்கெல்லாம் சேம் ஆர்டர் சேம் ஹைட் இருக்கோ அதெல்லாம் நான் ஜாயின் பண்ணி வரைகிற கற்பனை கோடு ஓகேவா. அதுதான் முக்கியமானது. இப்போ கான்ட்ரூர் என்ன இமேஜினரி லைன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொஸ்டின் கேட்பாங்க. கான்ட்ரூர்ங்கிறது ஒரிஜினல் லைன் கிடையாது, ஒரு கற்பனையான கோடு. இமேஜினரி லைன் கான்ஸ்டன்ட் எலிவேஷன், ஒரே மாதிரி ஹைட் எலிவேஷனை கனெக்ட் பண்றது தான் கான்டூர் லைன். அவ்வளவுதான் கிரவுண்ட் சர்ஃபேஸ்ல. புரியுதா என்ன சொல்றேன்? புரியுதா? சேம் எலிவேஷன், அது கான்ஸ்டன்ட் எலிவேஷன் லைன்ல கான்ஸ்டன்ட் எலிவேஷனை இமேஜினரி லைன்ல கனெக்ட் பண்றோம்னா அது பேர் தான் கான்டூர் லைன் ஓகேவா. ஒரே மாதிரி இருக்குன்னா ஒரே கான்டூர் கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, இதான் நம்ம கான்டூர்னு சொல்றோம். இந்த ப்ராசஸ் ஆஃப் கான்டூர் எதுக்கு பண்றோம்னா இடத்துல வந்து பிளான் மேப்லாம் யூஸ் பண்றோம். சரி, கான்டூர் இன்டர்வல் என்ன சார்? இது முக்கியமான கேள்வி. கான்டூர் இன்டர்வல் எக்ஸாம்பிள் கேட்கப்படும் கேள்வி கேட்பாங்க. அது என்ன சார் கான்டூர் இன்டர்வல்? கான்டூர் இன்டர்வல் வேற, ஹரிசாண்டல் ஈக்குவல் வேற. கான்டூர் இன்டர்வல்னா வெர்டிகல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 கான்செகூட்டிவ் கான்டூர். இதுதான் முக்கியமானது. அது ஒரு கான்டூருக்கும் இந்த கான்டூர் ஏற்பட்ட வெர்டிகல் டிஸ்டன்ஸ். புரியுதா? வெர்டிகல் டிஸ்டன்ஸ், வெர்டிகல் டிஃபரன்ஸ் என்ன சொல்றோம் நம்ம? கான்டூர் இன்டர்வல் அப்போ நம்ம சொல்றோம். புரியுதா? வெர்டிகல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 கான்செகூட்டிவ் கான்டூர் இஸ் கால்ட் கான்டூர் இன்டர்வல். புரியுதா? முக்கியமானது. வெர்டிகல் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணா அது வேற கான்டூர் இன்டர்வல். சரி சார், ரெண்டு the least horizontal distance between the 2 consecutive contour. புரியுதா? horizontal distance சொல்றது அப்படின்னா அது horizontal equivalent ஓகேவா. சோ வெர்டிகல் சொன்னா வெர்டிகல் ஈக்குவலன்ட் கிடையாது, கான்டூர் இன்டர்வல். இதுதான் ரொம்ப முக்கியமானது. வெர்டிகலா டிஃபரன்ஸ் சொல்றோம் அப்படின்னா அது பேர் கான்டூர் இன்டர்வல். ஹரிசாண்டலா சொன்னா அது பேர் வந்து ஹரிசாண்டல் ஈக்குவலன்ட். சோ ஹரிசாண்டல்னா ஹரிசாண்டல் ஈக்குவலன்ட், வெர்டிகல்னா கான்டூர் இன்டர்வல். ஓகே, ரெண்டு வெர்டிகல் எப்படி கேப் சொல்றோம் அப்படின்னா அது பேர் கான்டூர் இன்டர்வல். ரெண்டு ஹரிசாண்டல் எப்படி கேப் சொல்றோம் அப்படின்னா அது வந்து ஹரிசாண்டல் ஈக்குவலன்ட். ரொம்ப 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 முக்கியம் ஓகேவா. எக்ஸாம் எழுதி கேட்பாங்க, இது ரொம்ப முக்கியமானது இந்த பார்ட்ஸ் ஓகேவா. சரி, கான்டூர் இன்டர்வல் என்ன இருக்கு, எதை மெஷர் பண்ணுது, ரெடி பண்ணி இருக்கு அப்படின்னா ஸ்கேல் ஆஃப் த மேப் ஓகேவா. ஸ்மால் ஸ்கேலா இருந்துச்சு அப்படின்னா கான்டூர் இன்டர்வல் அதிகமா இருக்கும். அது முக்கியம், எக்ஸாம்ல கேட்பாங்க. மேப் வந்து ஸ்மால் ஸ்கேலா இருந்தா இது முக்கியமானது, எக்ஸாம் கேட்பாங்க. Smaller the scale of map, larger the contour interval. Scale சின்னதா இருந்தா contour interval பெருசா இருக்கும். அப்படியே மாத்தி எடுத்துக்க வேண்டியதான் ஓகேவா. சோ ஞாபகம் ஸ்கேல் ஆஃப் த மேப் சின்னதா இருந்துச்சு அப்படின்னா contour interval எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும்.
ஓகேவா. தென் பர்பஸ் ஆஃப் த மேப், இதை பொறுத்த மேப் அதை பொறுத்த என்ன ஆகும், கான்டூர் இன்டர்வல் மாறும். சின்ன ஒர்க் டீடைல் சர்வே ஒர்க் பண்றோம் அப்படின்னா கான்டூர் இன்டர்வல் ஸ்மால் எடுத்துக்கலாம். நம்ம இதை பொறுத்தோம். பெருசா பண்றோம் அப்படின்னா இன்டர்வல் பெருசா எடுத்துக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ சின்ன ஒர்க் பண்றேன் அப்படின்னா இப்போ 100, 100, 102 எடுத்துக்கலாம். இப்போ சின்ன ஒர்க் ஏரியா இருந்தால் பரவாயில்ல. நான் பெரிய ஏரியா எடுக்கிறேன் அப்படின்னா 100, 110, 120 என்ன பண்ணுவேன், இன்டர்வல் அதிகமாக எடுப்பேன். ஏன் அப்படின்னா ஏரியா பெருசு. ஏரியா பெருசா இன்டர்வல் அதிகமாக எடுத்துப்பேன். ஏரியா சின்னதா இன்டர்வல் கம்மி கம்மியாக எடுத்துப்பேன். ஓகேவா சார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவ்வளோ எடுத்துக்கிறேன் அப்படின்னா 100, 100, 102 கம்மி கம்மியாக எடுத்துக்குவேன். டிஸ்டன்ஸ் ரொம்ப எடுத்துக்கிறேன் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம், 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அப்படின்னா 100, 105, 110 கேப் அதிகமாக எடுத்துக்குவேன். புரியுதா? ஸோ அதை பொறுத்து இருக்கு. அது நேச்சர் ஆஃப் த கிரவுண்டு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிளெயினா இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. ஓகேவா. அப்போஸ் ஹில் ஏரியா இருந்தா நமக்கு லார்ஜ் இன்டர்வல் கிடைக்கும். ஏன்னா ஹில் ஏரியானா ஒரு இது மலையா இருக்கும், ஒரு இது மேட பல்லுமா இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், அவங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பிளெயின்ல கிடைக்காது. ஓகேவா. கான்டூர் இன்டர்வல் ஃபார்முலா கேட்பாங்க. கான்டூர் இன்டர்வல் எங்க இருக்கும், கம்ப்யூட்டர் போய் முக்கியமானது. இந்த ஃபார்முலா மக்கப் பண்ணிக்கலாம். கான்டூர் இன்டர்வலுக்கு 25 டிவைட் பை நம்பர் ஆஃப் சென்டிமீட்டர் பர் கிலோமீட்டர். இது கேட்பாங்க. கான்டூர் இன்டர்வலுக்கு ஃபார்முலா கேட்டா இதை மக்கப் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் கேட்பாங்க. நீ கொடுத்துருக்காங்க கான்டூர் இன்டர்வல் எவ்வளோ எடுக்கணும். அப்போ நாமள வந்து இப்போ பில்டிங் கட்டுறோம். இங்கே பில்டிங் கட்டுறோம். ஸ்கேல் நம்ம எப்படி எடுத்துருக்கோம் அப்படின்னா 1 சென்டிமீட்டருக்கு 10 மீட்டர் 1 சென்டிமீட்டர் எடுக்கிறோம். அந்த மாதிரி எடுத்துருக்கோம் அப்படின்னா கான்டூர் இன்டர்வல் வந்து மீட்டர்ல சொன்னா 0.2 வந்து 0.5 மீட்டர் இருக்கலாம். டேபிள் கேட்பான். இன்கேஸ் நம்ம என்ன பண்றோம், டவுன் பிளானிங் ஸ்கீம்ல பண்றோம், ஏரியா கொஞ்சம் பெருசு. ஓகேவா. அப்போ 50 மீட்டர் 100 மீட்டர் என்ன பண்றேன், 1 சென்டிமீட்டர் எடுக்கிறேன். ஸோ 10 மீட்டர்னா 1 சென்டிமீட்டர் தான் பில்டிங். இது கொஞ்சம் டவுன் பிளானிங் ஏரியா கொஞ்சம் பெருசு, 50, 100 மீட்டர் 1 சென்டிமீட்டர் எடுக்கிறேன். அப்போ இன்டர்வல் நம்ம இன்னும் அதிகப்படுத்தலாம். 0.5ல இருந்து 2 மீட்டருக்கு ஒரு ரீடிங் எடுத்தா போதும். புரியுதா. 2 மீட்டர் ரீடிங் எடுத்தா போதும். சரி, ஓகே. லொகேஷன் சர்வே, பெரிய சர்வே பண்றேன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது 50 மீட்டர்ல இருந்து 200 மீட்டர். ஓகேவா. அப்போ இருக்கு அப்படின்னா 1 சென்டிமீட்டர் நம்ம இப்போ எடுத்துக்கிறோம் அப்படின்னா இன்டர்வல் வந்து 2 to 3 மீட்டர். சரி சார், பெருசா பண்றோம். ஃபார் ஜெனரல் டோபோனா ஒரு காட்டே பண்றோம். ஒரு காட்டே நம்ம பெருசா பண்ண போறோம் அப்படின்னா 100 மீட்டருக்கு மேல தான் எடுத்து போறோம்னா 100 மீட்டர் 1 சென்டிமீட்டர் எடுக்கிறேன் அப்படின்னா இன்டர்வல் வந்து 3 மீட்டருக்கு மேல இருக்கணும். புரியுதா. ஸோ டேபிள் நீங்க மக்கப் பண்ணிவாங்க, எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகே. அடுத்து யூசஸ் ஆஃப் கான்டூர். கான்டூர் யூஸ் பண்றோம். கான்டூர் நீ எது மேப் வரையணும் அப்படின்னா, டோபோகிராஃபி மேப் வரையணும்னா கண்டிப்பா நீ கான்டூர் தெரிஞ்சா மட்டும் தான் உங்களால மேப்பிங்கே பண்ண முடியும். ஓகேவா. கண்டிப்பா மேப் பண்ணணும் அப்படின்னா கான்டூர் நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகும். தென் அதே மாதிரி ரிசர்வேயர் டேம் கட்டணும்னா கண்டிப்பா கான்டூர் தெரியணும். ஏன் அப்படின்னா எந்த இடத்துல ஹைட் அதிகமா இருக்கு, எங்க ஹைட் கம்மியா இருக்கு, தண்ணி வந்தா எங்க தேங்கும், அதாவது தண்ணி வந்து எந்த இடத்துல வந்து ஒன்னா சேரும், அதுக்கெல்லாம் தெரியணும். உங்களுக்கு கான்டூர் மேப் கண்டிப்பா தேவை. அப்பதான் கேட்ச்மெண்ட் ஏரியா பேசிக்லாம் உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க, கெப்பாசிட்டி ஆஃப் ரிசர்வேயர் அந்த கேட்ச்மெண்ட் ஏரியா தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு தேவை. அதே மாதிரி இங்கே ஒரு கெனால்ஸ், சீவர்ஸ் இதெல்லாம் டிசைன் பண்ணா நம்மளுக்கு கான்டூர் தெரியணும். அப்பதான் எங்க மேடு பண்ணலாம், எங்க உரமா இருந்து நம்மளுக்கு இந்த லெவல் தெரிஞ்சால ஒர்க் பண்ண முடியும். ஸோ ரோடுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு அது தேவைப்படுது. கான்டூர் நமக்கு கண்டிப்பா தேவை. ஓகேவா. கான்டூர் தெரியாம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. இப்போ கான்டூர் 2 மெத்தட் இருக்கு. உங்க டேரக்ட் மெத்தட் இருக்கு, இன்னொன்று இன்டெரக்ட் மெத்தட் இருக்கு. டேரக்ட்னா டேரக்ட் நம்ம என்ன பண்றது, மெஷர் பண்றது, ரொம்ப டைம் ஆகும். ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 2 மெத்தட்லையும் பண்ணலாம். ஸோ டேரக்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா என்ன மெத்தட் இருக்குன்னா, டேரக்ட் மெத்தட்லேயே ரேடியல் லைன் மெத்தட் இருக்கு. ரேடியல் என்னன்னா கிராஸா. இப்போ நான் ரேடியல் மெத்தட் எப்படி சொல்றேன், ரேடியல் லைன் மெத்தட்னா இப்போ ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்கே இன்ஃபர்மேஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரேடியலா, ஓகேவா, இந்த மாதிரி நம்ம மெஷர் பண்றது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது 0 டிகிரினா இது ஒரு 30 டிகிரி, 60 டிகிரி, 90 ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு எக்ஸாம்பிளுக்கு எவ்ரி 1 மீட்டர் நம்ம என்ன பண்றேன், மெஷர் பண்றேன். எவ்ரி 1 மீட்டர் என்ன பண்ணலாம், மெஷர் பண்ணி 6 எழுதுவேன். இங்கே வந்து 100, இது 100, இது 102, இது 99, இது மாதிரி என்ன ஆர்டர் வருதோ ஃபுல்லாக மெஷர் பண்றது ரேடியல் லைன். இந்த மாதிரி என்ன பண்ணலாம், கான்டூர் நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி மட்டும் தான் இருக்கு அப்பெல்லாம் கிடையாது. ஓகேவா. ரேடியல் மெத்தட் போகலாம். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் மெத்தட்லையும் போகலாம். ஓகேவா.
என்ன பண்ணலாம், ஸ்கொயர் மெத்தட் நம்ம போட முடியும். அது ஸ்கொயர் மெத்தட் எப்படி சார், டேரக்ட் ஸ்கொயர் மெத்தட்னா ரேடியல் மெத்தடு. இதில் என்ன பண்ணலாம், ஸ்கொயர் மெத்தட் என்ன பண்ணலாம் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸ்கொயர் மெத்தட்னா இந்த மாதிரி அந்த அந்த ஏரியாவை பாக்ஸாக பிரிச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், பல இதை பாக்ஸாக பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு பாயிண்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, கான்டூர் என்ன பண்ணலாம் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸ்கொயர் மெத்தட்லையும் பண்ணலாம், ஸ்கொயர் மெத்தட்லையும் பண்ணலாம். அதான் வந்து டைரக்ட் மெத்தட் ஆஃப் தி கான்டூர். புரியுதா? ஸோ புரியுன்னு நினைக்கிறேன். இதான் கான்டூரோட பேசிக்ஸ். ஓகேவா, நம்ம தொடர்ந்து வீடியோஸ் வேணும் சார், நான் ஃபுல்லாக கிளாஸ் கவனிக்கிறேன், பிடிச்சிருக்கு, ஃபுல்லாக கிளாஸ் நான் கவனிச்சுக்கிறேன், சர்வே நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் போர்டு 3 நம்பருக்கு கால் பண்ணலாம். அதாவது 7708197281. நான் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம ஆன்லைன் ப்ளஸ் ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது. ஓகேவா, ரெக்கார்டு கிளாஸே இருக்குது, ஆன்லைன் கிளாஸும் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸ் ரெக்கார்டும் இருக்குது. உங்களுக்கு ஆஃப்லைனில் வந்தீங்கன்னா லைவ் நடக்கும். ஓகேவா, ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது. இப்போ டெஸ்ட் பார்த்தீங்கன்னா சிபிடி மோடில் இருக்குது. டெஸ்ட் வந்து சிபிடி மோடில் இருக்குது. ஒரு டெஸ்ட் 2 டெஸ்ட் இல்லை, உங்களுக்கு 40 டெஸ்ட் இருக்குது. ஓகேவா, 40 டெஸ்ட்டுக்கு மேலே கொடுக்குறோம். 40 டெஸ்ட் கொடுக்குறோம் சிபிடி மோடில். அதாவது சிபிடி மோட்லேயும் வந்து பிடிஎஃப்னு கொடுப்போம். ரெண்டுமே இருக்குது. இப்போ டெஸ்ட்டுக்கு ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஸோ ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது, டெஸ்ட் இருக்குது, டெஸ்ட் சிபிடி மோட்ல இருக்குது, பிடிஎஃப் இருக்குது. அதே மாதிரி டெஸ்ட் வந்து உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையும் அவைலபிலிட்டியாக இருக்குது. எதை தவிர என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா நம்மகிட்ட புக்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா, புக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. ஸோ புக்ஸை படித்தாவே நீங்கள் கண்டிப்பாக 180+ என்ன பண்ணலாம், கண்டிப்பாக கேட்போம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நான் கன்ஃபார்ம் சொல்கிறேன், 180+ என்ன பண்ணலாம், கிளியர் பண்ணலாம். அந்த அளவுக்கு புக்ஸை படித்தா நீங்கள் கொஸ்டின்ஸ் ரொம்ப வரும். நான் புக்ஸ் எதுவும் இல்லை கவர் பண்ணியிருப்பேன். ஸோ புக்ஸு, அடுத்த டெஸ்ட்டு, கிளாஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் மார்க்கே வாங்க முடியும். ஜிஎஸ் சரியாக பண்ணல அதெல்லாம் யோசிக்காதீங்க, இதில் நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. நிறைய பேர் அப்ளை பண்ணல, நிறைய பேர் தெரியவே தெரியாது. ஸோ நீங்கள் எல்லாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை படிங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ புக்ஸ் வாங்கிக்கோங்க, டெஸ்ட்டு போடுங்க, தென் கிளாஸஸ் படித்தாங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஸோ ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். நீங்கள் கால் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. அதே ஓல்டு ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா, அது ஓல்டு இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி ஏஐக்கு படிச்சிருந்தீங்கன்னா மட்டும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபரும் உண்டு. ஓகேவா, யூஸ் பண்ணிக்கோங்க, படிக்க ஆரம்பிச்சிருங்க. தேங்க்யூ.